துலாம் ராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் ராசியை பற்றின முழுமையான விவரங்களை தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணும்போது உங்கள் பேரையும் குறிப்பிட்டுட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தினமும் பார்க்கும் ராசி பலனின் 7ஆவதாக இருப்பது துலாம் ராசி. சித்திரை 3ஆம் பாதம் முதல் விசாகம் 3ஆம் பாதம் முடிய துலாம் ராசிக்கு உரியதுன்னு சொல்லலாம். பஞ்சபூதங்களில் காற்று துலாம் ராசியை குறிக்குது. அது மட்டும் இல்லைங்க, துலாம் ராசிக்காரங்க காதலில் நம்பிக்கை இல்லாதவங்களாக இருப்பாங்க. பொதுவாக நாம் நேசிக்கிற விஷயத்தில் கூட சற்று சந்தேக பார்வையோடு தான் பார்ப்பாங்க. அதே சமயம் அவங்க எப்போதும் மகிழ்ச்சியான மனநிலைமையிலேயே இருப்பாங்க. அதிக புத்திசாலியாகவும் கூட இருப்பாங்க. அனைவராலும் கவர்தலுக்கும் தோற்றமுடையவங்க. துலாம் ராசிக்காரங்க எந்த நிலையிலும் தாங்கள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் இருக்க மாட்டாங்க. அதில் வெற்றியும் காண்பாங்க. துலாம் ராசினர் அனைவரும் பெருமைப்படும்படி நடந்துக்குவாங்க. அதுக்காக தலைக்கணம் பிடித்தவங்கன்னு சொல்ல முடியாது. காதல், பாசம், அன்புன்னு வந்தால் அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. துலாம் ராசிக்காரங்க நற்குணம் பற்றி கொஞ்சம் பார்க்கணுன்னா, இவங்க நம்ப முடியாமல் பல நல்ல குணங்களை கொண்டவங்க. எல்லா இடத்துலையும் அவங்க சமூக அக்கறையோடு இருக்கிறத நம்மளால் காண முடியும். அதே மாதிரி அனைவரிடமும் ரொம்ப எளிமையாகவும் இயல்பாகவும் நல்ல குணத்தோடு நடந்துக்குவாங்க. கதை, கவிதை, கலை நிகழ்ச்சியெல்லாம் ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையை அனுபவித்து வாழ்கிறதுல ஆர்வம் உள்ளவங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க காதல்னா துலாம்னா காதல்னு கூட சொல்லலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு பண வசதியை பொறுத்தவரை எந்த குறையுமே இருக்காது. செலவுகள்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலைமை காணப்படும். உடல் ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இருக்காது. உங்களோட பொண்ணு, பையன் யாராக இருந்தாலும் சரி, அவங்களோட கல்யாண விஷயத்தில் இந்த வாரத்தில் ஈடுபாடு காட்டாதீங்க. வாரத்தோட பிற்பகுதியில் கணவன் மனைவிக்கு நடுவில் சின்னதாக கருத்து வேறுபாடு, சண்டை வரலாம். வேலைக்கு போகிற அன்பர்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கிறதால உடல் அசதியும் மனதில் சோர்வும் வரலாம். ஆனாலும் சக பணியாளர்களோட ஒத்துழைப்பால் சோர்ந்த மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடைக்கும். கடையை விரிவுபடுத்தணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் இந்த வாரம் அதுக்கான முயற்சியை மேற்கொள்ளலாம். குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் ஏற்படாது. மேலும் இந்த வாரம் திருப்புமுனையான வாரமாக உங்களுக்கு இருக்க போகுது. கோச்சார குரு மிக சாதகமாக இருக்கிறதால குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நீடிக்கும். குலதெய்வம் அருள் கிடைக்கும். பகைவர்களால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கும். வருமான தடை அகன்று நிலையான முன்னேற்றம் கிடைக்கும். அதிர்ஷ்ட பொருள், பணம், நகை, உபரி வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சேமிப்புகள்லாம் கூடும். சௌக்கியமும் சுகமும் நோய் நிவர்த்தியும் உண்டாகும். திருமண தடை அகலும். திருமணத்திற்கு வரன் தேடுபவங்க விரும்பிய மன வாழ்க்கை அமையும். பெண்களுக்கு இது மிக மகிழ்ச்சியும் உற்சாகமும் தரக்கூடிய காலமாக இருக்கும். அடமானத்தில் இருந்த நகைகள்லாம் மீட்கப்படும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். உங்கள் ராசின்படி குரு 9வது வீட்டில் சஞ்சரிக்கிறதால இந்த வாரம் நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நன்மையை உணர்வீங்க. மன அழுத்தம் உங்களை ஆதிக்கம் செய்ய விடாது. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சிறப்பான வாரமாக தான் இருக்கும். சில இடங்களில் வேலையில் போராட்டம் இருக்கும். சில இடங்களில் சவால் நிறைந்ததாக இருக்கும். உத்தியோக ரீதியாக புது பொறுப்புகள்லாம் வரக்கூடும். ஆனால் எதிர்பார்த்த ஒரு நல்ல செயல் நடக்கும். வியாபாரத்தில் லாபம் பெருகி கையிருப்பு அதிகரிக்கக்கூடும். தொழிலை விரிவுபடுத்த தகுந்த நேரம் இது. குடும்பத்தில் இருந்து வந்த போராட்டமெல்லாம் விலகும். பிள்ளைகளால் செலவுகள் வரலாம். அலுவலகத்தில் வேலையில் கவனமாக இருக்க வேண்டிய வாரங்க இது. பதவி மற்றும் சம்பளம் குறித்து பேச்சுவார்த்தை நடக்கும். வியாபாரத்தில் புது முயற்சிகள்லாம் கை கொடுக்கும். தொழிலுக்கான பார்ட்னர்களை தேர்ந்தெடுக்கிற நேரம் இது. மனசு குழப்பம் தீர்ந்து குடும்பம் குதூகலமாக இருக்கும். பிள்ளைகளால் அன்பு அதிகரிக்கும். பெரியவர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துக்காக சேமிப்பு உயர்த்துறதுல ஆர்வம் செலுத்தலாம். நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, புது முதலீடுகளில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபடக்கூடாது. இந்த வாரம் துளாராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் எல்லாவற்றினோட மேன்மைக்காக பாடுபடணும். பண விஷயத்தில் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். பிறர் துயரை தான் துயர் போல நினைத்து வருத்தப்படும் துலாம் ராசினருக்கு 3ஆம் இடம் சுப பலம் பெறுவதால் பல்வேறு காரிய வெற்றிகள்லாம் உண்டாகும். ஹோட்டல், விடுதி, வாகன தொழில் துறையினரும் ஜவுளி மற்றும் சாலையோர வியாபாரிகளும் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீங்க. அரசு உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக பணிகளில் சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் புதிய முதலீடுகளை செய்கிறது மூலமாக ஷேர் மார்க்கெட்டில் நிலக்கரி, பெட்ரோலிய நிறுவன பங்குகளில் முதலீடு செய்கிறதாலும் லாபம் கிடைக்கும்.
பள்ளி கல்லூரி மாணவர்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர் வீட்டு விசேஷங்களில் கலந்துக்கிட்டு உற்சாகமாக இருப்பீங்க. மன உளைச்சல், தலைவலி, பல்வலி ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கணும். தந்தை வழி உறவினர்களுக்கு பரிசுகள் வழங்கி ஆசிகளை பெற்று நன்மை அடைங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பெயரையும் வீடியோ பற்றின கருத்துக்களையும் பதிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.